ஆயிஸ்டர் மஷ்ரூமில் ஒரு புலாவும் ஒரு கிரேவியும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் ஆயிஸ்டர் மஷ்ரூம். இப்போ இதில் புலாவு செய்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஸ்டார் பூ போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் அல்லது பட்டரும் கலந்துட்டு அதில் இந்த பே லீஃபையும் தட்டி வச்சுருக்கிற பட்டை கிராம்பையும் கலந்துட்டு அது கூடவே இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காளானையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை இல்லை சீரக சம்பா ரைஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த ரைஸை மட்டும் எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1.5 டம்ளர் தண்ணியும் 1/4 டம்ளர் தயிரும் இருக்கணும். அது மாதிரி கலந்து வச்சுட்டு அது கொதித்த உடனே நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் ரைஸ் கலவையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொதித்த உடனே நீங்கள் ஒரு குக்கரில் இதை தூக்கி வச்சு நல்லா வேக வச்சு எப்போயும் ரைஸ் வேக வைக்கிற டைமுக்கு வேக வச்சிட்டிங்கன்னா புலாவு ரெடி ஆயிரும். இப்போ கிரேவிக்கு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அனீஸ் பூ மட்டும் ஏலக்காய் இல்லாமல் தட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதில் கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 பல் பூண்டும் கொஞ்சம் வெங்காயமும் 1 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தட்டி வச்சுருக்கிற பட்டை கிராம்பு அதில் போட்டுக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா கொதித்த உடனே இதில் அந்த மஷ்ரூமையும் கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்துடும். இதோட டெக்ஸ்சர் வந்து பட்டன் மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூமோட டெக்ஸ்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏறக்குறைய சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் இது. இப்போ இதை மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா இறக்கும் முன்னாடி நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு மல்லித்தலையும் போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்டர் மஷ்ரூம் கிரேவி இந்த புலாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆனியன் ரைத்தாவும் நீங்கள் கூட வச்சுக்கலாம். இது வந்து உண்மையிலே சிக்கன் ஒரு புலாவ் செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.